இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்து கொண்டாட மறந்த ஒரு திரைப்படம் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல படம் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் சொல்லணும். ஆனால் அந்த படத்தை சொல்லலைன்னா அப்போ நீங்கள் கொண்டாட மறந்த படம் தானே அர்த்தம். பொதுவாக இந்த மாதிரியான மியூசிக்கல் ட்ராமா, மெலோ ட்ராமாஸ்லாம் வந்து தமிழில் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு வந்து அது வந்து பாசிட்டிவாக டக்குன்னு ஜெயிக்கும், சில நேரத்தில் வந்து ஊற்றி. ட்ராமா வகையான திரைப்படங்கள் வந்து ஏன் தமிழில் வந்து பெரிய அளவில் சோபிக்கலை அப்படின்னா, என்னைக்கு வந்து டிவி மீடியத்தில் வந்து நிறைய சீரியல், அதாவது காலம் சாயங்காலம் வரலையும் நைட் வரலையும் சீரியல்ன்றதுனால பெண்கள் வந்து வெளியில் வந்து படம் பார்க்க வரதே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ட்ராமா ஃபிலிம்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் வரவேற்புகள் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க திரையுலகை வந்து இளைஞர்கள் வந்து ஆக்கிரமிக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான படங்களுக்கு பெரிய வரவேற்புகள் இல்லவே இல்லை. பட் இந்த மாதிரி திரைப்படங்கள் அதான் மனித உணர்வுகளையும் காதலையும் அதில் இருக்கிற நேசங்களையும் மிக அழகாக வெளிக்கொண்டு வர்ற படங்கள்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டாட மறப்பது என்பது ஒரு கலைக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாகவே நான் பார்க்குறேன்.